ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வேயை பற்றி பார்க்க போகிறோங்க. அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வேயை பற்றி. அந்த சர்வே என்னென்னா இந்தியன் அமெரிக்கன் ஆட்டிடியூட் சர்வே. இந்த சர்வே யார் கண்டக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அண்ட் கார்னேஜ். இந்த சர்வே செப்டம்பர் 2020 நடந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2ல் 1 டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்தியன் அமெரிக்கன்ஸ் 2ல் 1 இந்தியன் அமெரிக்கன் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வேறுபாடு காமிக்கிறது, பாகுபாடு காமிக்கிறது, அவங்களுக்கு ஒரு பயாஸ்டை ட்ரீட் பண்ணுறது, இதை அவங்க ஃபேஸ் பண்ணதாக இந்த சர்வேயில் அவங்க சொல்கிறாங்க. இந்த சர்வே கிட்டத்தட்ட 1200 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் சர்வே. இந்த சர்வேயில் 1200 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸாகவும் என்ஆர்ஐஸாகவும் இருந்திருக்காங்க. இந்த இந்தியன் அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் இந்த சர்வே நடந்திருக்கு. இந்தியன் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த இந்தியன் அமெரிக்கன்ஸ் அமெரிக்காவிலே பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர், எதர் ஃபாதர் அண்ட் மதர் இல்லைனா போத் ஃபாதர் அண்ட் மதர் இல்லைனா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியன் ஆரிஜினாக இருந்திருக்கணும். இந்தியாவில் அவங்க பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்தியன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியன் அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் இந்த சர்வே நடந்திருக்கு. இந்த சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30%, 30% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் அவங்களோட ஸ்கின் கலரை பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்கிரிமினேஷன், அவங்களுக்கு இந்த பயாஸ், ஒரு பார்ஷியாலிட்டி காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி ஒரு 18% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜெண்டர், அதாவது மேல் ஃபீமேல் அந்த ஜெண்டர் வச்சு இல்லைனா அவங்களோட ரிலீஜன் பேஸ் பண்ணி அவங்கள டிஸ்கிரிமினேட் செஞ்சுருக்காங்க. 16% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க டிஸ்கிரிமினேட் செய்யப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மீதி 5% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கேஸ்ட் பேஸ் பண்ணி அவங்கள டிஸ்கிரிமினேட் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில். இந்த கேஸ்ட்டுங்கிறது நமக்கு சவுத் ஏஷியாவில் ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று. இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அமெரிக்காவில் நிறைய இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் ஜூலை 2020 ஒரு பாப்புலரான ஐடி கம்பெனி, அதில் ஒரு எம்ப்ளாயியை தலித் அப்படின்னு ரெஃபர் பண்ணதுனால அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ஒரு வழக்காகவும் ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியாவில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் 2018 கூட ஒரு சர்வேயில் கிட்டத்தட்ட 67% தலித் எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஒர்க் பிளேஸில் கரெக்டாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டே சொல்லுது. 67% ஆஃப் தலித் எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் ஃபேர்லி அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியன் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 39% முஸ்லீம்ஸுக்கு நிறைய டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு காட்டப்படுறதா சொல்கிறாங்க இந்த சர்வேயில். அதுக்கப்புறம் ஹிந்துஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன், அதாவது ஹிந்துஸுக்கு நியர்லி 18% டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறதாகவும், இதே சர்வே ரிப்போர்ட்டில் கிறிஸ்டியன்ஸ்க்கு 15% அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கலர் பேஸ் பண்ணி, அதாவது நம்மளோட ஸ்கின் கலர் பேஸ் பண்ணி இல்லைனா அந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது நிறைய நான் இண்டியன்ஸ் தான், இந்தியன்ஸ் இல்லாதவங்க தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் நிறைய பண்ணுறதாகவும், இந்தியன்ஸாக இருக்கிறவங்களே இந்த ரிலிஜன் பேஸ் பண்ணி, கேஸ்ட் பேஸ் பண்ணி இந்தியன்ஸே இன்னொரு மற்ற இந்தியன்ஸை டிஸ்கிரிமினேட் செய்கிறதாகவும் இந்த சர்வே ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. சரி, இப்படி டிஸ்கிரிமினேஷன்லாம் நடக்குது அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கொஷின் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட 31% என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக தாங்க பார்க்குறோம் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53%, அதாவது பாதிக்கு மேலே இருக்கிறவங்க இது ஒரு மைனர் ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளமாக தான் பார்க்குறாங்க, இதுவும் கடந்து வரலாம், அந்த மாதிரி தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை சொல்கிறாங்க. மீதி 17% இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க, இதை தாண்டி நிறைய நமக்கு இருக்குது, ஸோ இதெல்லாம் பிரச்சனையாக நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு 17% இந்த டிஸ்கிரிமினேஷன் இஷ்யூவை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் அமெரிக்கன்ஸோட எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸோட நேஷ்னல் ஆவரேஜை விட இந்தியன் அமெரிக்கன் பாப்புலேஷன் கிட்ட தான் இந்த எஜுகேஷனல் ஆவரேஜ் யூஎஸ் ஆவரேஜை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 70% மேலே காலேஜ் எஜுகேஷன் முடிச்சதாகவும் 40% மேலே போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கல்ச்சரை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கொஷின்ஸுக்கு அவங்க நம்மளோட கல்ச்சரில் பேசிக்காக நம்ம முக்கியமான விஷயமாக பார்க்குறது நம்மளோட மேரேஜ் சிஸ்டம். இந்த மேரேஜ் சிஸ்டமை அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதாகவும், அங்கே இந்தியன் அமெரிக்கன் பாப்புலேஷன்ஸ் கிட்ட
பாப்புலேஷன் கிட்ட டைவர்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிசிபேட் பண்ண 1200 பீப்புள்லேயே 10ல் 8 பேருக்கு லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்க ஒரு இந்தியன் ஆரிஜினாக இருந்திருப்பாங்க. இந்தியன் அமெரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்குமே யூஎஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் இமிக்ரெண்ட் குரூப்பாக இருக்காங்க. அதாவது இன்னொரு நாட்டிலேருந்து யூஎஸ்க்கு போயிட்டு செட்டில் ஆனவங்க, அதாவது குடி போனவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன்ஸ் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்காங்க. மெக்சிகன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி. அங்கே மெக்சிகன்ஸ் கிட்டத்தட்ட 50% அங்கேயே குடியேறினவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் தான் கிட்டத்தட்ட 4 மில்லியன் மக்கள், 40 lakhs people வந்து இந்தியன் அமெரிக்கன் கம்யூனிட்டியை பிலாங் பண்ணி இருக்காங்க. என்னதான் இந்த டிஸ்கிரிமினேஷன் ப்ராப்ளம் அமெரிக்காவில் இருந்தால் கூட நிறைய இந்தியன்ஸ் அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நம்மளோட கமலா ஹாரிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற பெரிய ஆர்கனைசேஷனில் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் நம்மளோட இந்தியன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பாப்புலராகவும் இருக்காங்க. இந்த டிஸ்கிரிமினேஷன் அமெரிக்காவில் மட்டுமா இருக்குது, இந்தியன்ஸ்கிட்டேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அதாவது நம்ம நார்த் இந்தியாவுக்கு போனான்னா சவுத் இந்தியாவை பற்றி டிஸ்கிரிமினேட் ஒரு மாதிரி பயாஸ்டாக இருக்கிறதும், நார்த் இந்தியன் சவுத் இந்தியா வந்தால் அவங்கக்கிட்ட ஒரு பயாஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மக்கள்கிட்ட த்ரூ அவுட் த இந்தியாவில் நிறைய டிஸ்கிரிமினேஷன், நார்த் ஈஸ்ட் மக்களை நிறைய பேர் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே தான் அங்கே இருக்குது. இந்த டிஸ்கிரிமினேஷன் எப்போ போகும் அப்படின்னா நம்ம மற்றவங்கள ஒரு நார்மல் மனுஷனாக பார்க்கும்போது இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் போகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.